ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளில் காலி பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுக்கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, இது குறித்தான தகவல்கள். வணக்கம். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அரசு மதுபான கடைகளில் மது பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் பெறப்பட்டு காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைத்தால் 10 ரூபாய் வழங்கப்படும் என்ற இந்த திட்டம் இன்று முதல் ஈரோடு மாவட்டத்தில் அமல்படுத்த மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி உத்தரவிட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு மதுபான கடை ஊழியர்கள் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க கோரி ஊழியர்கள் டாஸ்மாக் கடைகளை அடைத்து இன்று காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று முதல் அனைத்து வகை மதுபானங்களுக்கும் பீர் மற்றும் வகைகளுக்கு சில்லறை விற்பனை கடைகளில் விற்பனை செய்யும் போது அதிகபட்ச விற்பனை விலையுடன் 10 ரூபாய் கூடுதலாக பெறப்படும். காலி மதுபாட்டில்களை திரும்ப ஒப்படைத்தால் 10 ரூபாய் மீண்டும் வழங்கப்படும். இந்த காலி மதுபாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டிருந்தார். டாஸ்மாக் கடை ஊழியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கடைகளை திறக்காமல் அனைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 12 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய அரசு மதுபான கடைகள் திறக்காததால் கடைக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்ப சென்று வருகின்றனர். ஈரோடு மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 182 மதுபான கடைகளில் செயல்பட்டு வரும் நிலையில் 3 மதுபான கடைகள் மலைப்பிரதேசங்களில் செயல்பட்டு வருகிறது. இந்த மலைப்பிரதேசங்களில் செயல்படக்கூடிய அரசு மதுபான கடைகளில் ஏற்கனவே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளது. தற்போது 179 கடைகளில் இன்று காலை முதல் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுடன் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.